ஹாய், வெல்கம் டு இயலிசை நாடகம் சேனல். ஹாய், வணக்கம். இயலிசை நாடகம் சேனல் உங்களை வரவேற்கிறது. என்று திரை விமர்சனத்தில் சிறை படத்தின் விமர்சனத்தை பார்க்க போகிறோம். விமர்சன ரீதியாகவும் உண்மைகளின் அடிப்படையாகவும் பேசப்படும் படம். இந்த படம் போன மாதம் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்தை இயக்கியது சுரேஷ் ராஜகுமாரி. கதை டானாக்காரன் படத்தை இயக்கிய தமிழ் அவர்கள். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதையாக அமைக்கப்பட்டுள்ளது. பாடல் இயக்கம் ஜஸ்டின் பிரபாகரன். இதை தயாரித்த நிறுவனம் 7 Films. இந்த படத்தின் கதை வேலூரில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதையாக அமைக்கப்பட்டுள்ளது. விக்ரம் பிரபு ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கார். கைதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று திரும்ப இட்டுன்னு வந்து அதே சிறையில் விடுறது தான் அவரோட வேலை. அந்த வேலையில் அப்துல் என்ற இளைஞரையும் வேலூர் சிறையிலேருந்து சிவகங்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாரு. அந்த இளைஞரை பார்க்கும்போது இவருக்கு ஒரு வித சந்தேகம் ஏற்படுகிறது. தப்பிச்சு போகிற மனோபக்கத்திலே அவன் இருக்கிற மாதிரியே இவர் உணர்கிறாரு. அதனால் அந்த பையனுக்கு எந்த ஒரு சலுகையும் காட்டாமல் இவர் கொண்டு போகிறாரு. கடைசியில் பார்த்தா அவனுடைய கேரக்டர் நல்ல கேரக்டராகவே இருக்குது. அதையும் அவர் உணர்கிறாரு. அந்த கேரக்டர் உணர்ந்து அவனுக்கு உதவி பண்ணாரா இல்லையா என்பது மீதி கதை. இந்த படத்துக்கு உயிரோட்டமாக இருக்குது இவர்களோட லவ் ஸ்டோரி. இந்த பயணம் ஒரு வழக்கமான ஒரு கைதியை கொண்டு செல்வதாக அமைக்கப்படவில்லை. இது சமூக சிஸ்டம், பாரபட்சம், சாதி மத பிரிவுகளின் தாக்கம், நீதித்துறை செயல்பாடுகளின் சிக்கல்கள் போன்றவை குறித்து விவரிக்கிறது. அழுத்தமான மனநிலை பயணமாக மாறுகிறது. என்ன படம் போட போற? எல்லாம் புது படமா தானே கொண்டு வந்துட்டேன். அதான் என்ன படம்? இங்கிலீஷா மலையாள படமா? விக்ரம் பிரபு அப்துல்லை கொண்டு போகும் வழியில் இறங்கி சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போது நண்பர்கள் இடத்துல பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே நண்பர்கள் பப்ளிக் கூட சண்டை போட்டுருக்காங்க. அப்துல் இருந்த பஸ் மூவ் ஆகி போயிடுச்சு. இதனால் டென்ஷனான விக்ரம் பிரபு என்ன பண்ணுறாரு, அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகிறாரு. அங்கே வந்து அப்துல் வந்து சரணடைஞ்சிருக்காரு. அதை பார்த்து விக்ரம் பிரபுக்கு கொஞ்சம் அப்துல் மேலே நம்பிக்கை வருது. அப்போ தான் அவர் கேட்குறாரு, உன்னோட கதையை என்ன சொல்லுன்னு. அப்போ அவரோட கதையை சொல்கிறாரு அப்துல். அந்த கதையை கேட்டு இறக்கப்படுகிறாரு விக்ரம் பிரபு. அதனால் என்ன ஆகுதுன்னா, அப்துல் உதவணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய முயற்சி எடுக்கிறாரு. அதில் வந்து அவர் ஜெயிச்சாரா இல்லையா, அப்துல் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது மீதி கதை. உண்மையில் பார்க்க போனால் மைனா படத்தை அப்படியே இது வந்து காப்பி வச்ச மாதிரியும் இருக்குது. ஆனால் அப்படியும் சொல்ல முடியாது. மைனா படம் மாதிரியே இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. நல்ல கதை, நல்ல அம்சமுள்ள கதை, அனைத்து தரப்பினரிடத்திலிருந்தும் நல்ல விமர்சனங்களை பெற்ற படமாக இந்த படம் வெளிவந்து சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கிறது. இந்த படம் ஒரு மாதத்தை கடந்து இன்னும் திரையில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அதனால் இந்த படம் ஒரு நல்ல படமாகவே அமைந்துள்ளது. என்ன ஒன்று, மைனா படத்தோட கதையும் இதுவும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து நீங்கள் பதிவிடுங்க. இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங்கை நான் சொல்லிவிடுறேன். 10க்கு 7.5 மதிப்பெண்ணை நான் தருவேன் கண்டிப்பாக. மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நிதின். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக்கு, கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. நன்றி, வணக்கம்.